வெல்கம் டு வி ஃபார் குக்கிங். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்குமே பிடித்தமான சக்கரை பொங்கல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த சைஸ் கப்பில் 1 கப் மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்த அரிசியை குக்கரில் போட்டுடலாம். அடுத்து அதே கப்பில் பாதி அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்த பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன். பாசிப்பருப்பை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடணும், அப்போ தான் பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். இப்போது அரிசியையும் பாசிப்பருப்பையும் தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி, அதேமாதிரி பாசிப்பருப்புக்கும் 3 அளவுக்கு எடுத்துக்கிடணும். அப்போ நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கும் பாசிப்பருப்புக்கும் சேர்த்து 4.5 கப்பு அளவு தண்ணி வேணும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப்பு கூட சேர்த்து 5 கப்பாக தண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த சைஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற அரிசி பாசிப்பருப்பு இதை குக்கரில் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிக்க தொடங்கின உடனே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். இது நல்ல மணமாகவும் இருக்கும். விசில் வரும்போது பெருசாக லீக்கேஜும் இருக்காது. அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா கொதிக்க தொடங்கினதும் நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வேக விட்டு எடுக்கணும். குக்கரில் 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை நல்லா பொடிச்சு தண்ணியில் போட்டுடலாம். அரிசியும் பாசிப்பருப்பும் வேக வச்ச உடனே நம்ம சர்க்கரை பாகம் ரெடி பண்ண தொடங்கிடலாம். எடுத்து வச்சிருக்கிற அவ்வளோ சர்க்கரையும் பொடிச்சு சேர்த்துடலாம். சர்க்கரை தண்ணியில் சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு நல்லா கரைய விடணும். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை, சர்க்கரை நல்லா கரைஞ்சி கிடச்சா போதும். அடுத்து நம்ம குக்கரில் ப்ரெஷர்லாம் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பொங்கல் நல்லா குழஞ்சி கிடச்சிருக்கு. இதை விடவும் நல்லா குழைவாக கொஞ்சம் தண்ணி இது இருக்கிற மாதிரி வேணும்னா 1 கப் கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைய விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கரைய வச்சு எடுத்துருக்கிற சர்க்கரையை இதில் வடித்து ஊற்றிக்கலாம். சர்க்கரையில் நிறைய தூசியெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம காய்ச்சி வடித்து எடுத்துக்கிறோம். சர்க்கரை தண்ணியை ஊற்றின பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை தண்ணியும் பொங்கலையும் நல்லா கலந்து விட்ட பிறகு மீதி இருக்கிற சர்க்கரை தண்ணியையும் இது கூட சேர்த்துடலாம். சர்க்கரையும் பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்து தான் பொங்கல் செய்திருக்கிறோம். தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்தும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து ஒரு சட்டியில் நெய் விட்டு முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் வறுத்து நம்ம பொங்கல் கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ முந்திரியை நெய்யில் நல்லா கரியாமல் பொன்னிறத்தில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த முந்திரியை நம்ம பொங்கலில் கொட்டிடலாம். அடுத்து அதே சட்டியில் நெய்யில் காஞ்ச திராட்சை கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடலாம். காஞ்ச திராட்சையை கொஞ்சம் வறுத்துட்ருக்கும் போதே நம்ம கொஞ்சம் ஏலக்காயை நல்லா இடித்து இது கூட இந்த நெய்யிலே லைட்டாக வறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொங்கலில் கொட்டிடலாம். ஏலக்காய் வாசனைக்காக தான் நம்ம சேர்த்துருக்குறோம். முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சை அப்புறம் அதோடு சேர்த்து அந்த நெய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொங்கல் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்ல நெய் ஏலக்காய் வாசனையோட முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை டேஸ்ட்டோட சூப்பரான தித்திக்கும் சுவையில் பொங்கல் ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.